புலிவுலகம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்க. கண்ணம்மா இன்னொரு சாங், அது எனக்கு என்னோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். 150 ஏஜ்னு சொல்ல சார், பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. மேடம் சரிஜா மேடம், உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர், அதுதான் எங்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணோம், என்ன ஆச்சு? ஏன் ஸ்டோரி சொல்லலையா அவங்க கிட்ட யாரும்? இல்ல, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா இன்னொரு சாங், அது எனக்கு என்னோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு. அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அது படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். പക്ഷെ என்னன்னா ஆனா அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான், ஸோ தட் இஸ் வை அது நீங்க நோட்டீஸே பண்ணல. அப்ப நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசரா தப்ரா, அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போ சிங்கா ஒரு வேற ஒரு படம் பண்றாரு. பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்றப்போ ஐ செட் ஆஃப் கோர்ஸ். சார், சுரேஷ் மேனன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்போ சுரேஷ் மேனன் தான் எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியும், இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சந்திர மேனன் அனுப்பியிருந்தாங்க. என்ன சார் உங்க ஒரிஜினல் பேரு? ஏன்னா மும்பைல இன்னொரு சுரேஷ் மேனன் ஆக்டர் இருக்காரு, கன்ஃபியூஷன் வர வேணாம். சார் சார் இது லாஸ்ட் உங்களுக்கு சார். இங்க சார் லாஸ்ட் மிரட்டுறாரா இல்ல லாஸ்ட் உங்களுக்கு? ஓகே பாஸ், உரிமை இருக்கு, கேளுங்க. அரசியல்ல வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனா வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்ப கூத்தாடி இல்ல சார், கூத்தாடிகள் வந்து அப்ப சொல்லியிருந்தாங்க, இப்ப வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சினிமால இருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பத்தி நான் சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? சொல்லுங்க சார். யாருக்கு சார்? அப்படியா? எனக்கா? இல்லை, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல. சத்கார திருத்தம். நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மணிரத்னம் சார் பண்ண சொன்னாங்க. ஏன்னா என் கண்ணத்தில் குழி விழுதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்க. அப்படி இல்லை, நான் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அப்ப இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியா வருமா வராதான்னு எனக்கு புரியல. வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பா பண்றேன். நான் ஒரு படம் வச்சிருக்கோம், ஒரு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி, என் கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம். அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட்டும் இன் ஏஐ டிசைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வாழ்த்துக்கள் அவருக்கு. போட்டியே கிடையாது. என்ன போட்டி சார்? படம் வந்து வந்தோடனே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 170 நாள் ஒன்றா படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி, கமான், ஆஸ்க் மீ a question. கேளுங்க மணி. 90 வயசுல வந்து என்ன முன்னாடி வந்து வீரமா உட்காந்துருக்கீங்களே, அப்புறம் ஒன்று ஆட்சியமே தெரியும். உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது உங்க படம் பார்த்தோம். சின்ன வயசுல பார்த்தோம், பிரியாம சொல்றாங்க எல்லாமே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு? 26 பாஸ். இல்ல சார், இல்ல சார், சரி 30 வச்சுக்கோங்க. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்க முடியாது, தப்பாயிரும் அது. சார் எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப படமும் 150 வந்தது. 150 ஏஜ்னு சொல்ல சார், பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபா 150 வருஷம் வாழணும் சொன்னீங்க. இளமையா? பாபா இல்ல, பாபா இல்ல சார், 150 வருஷம் இளமையா. பாபாக்கு 4000 வயசு சார், இளமையா அப்படி நீ யோசனை பண்ணி பாத்துருக்கணும். நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 100 வருஷம் இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். Do you want me to live 150 years? 200 வயசு வாழ வேணாம்னு நினைக்கிறீங்களா பஸ்? என்ன அப்படி சொல்லுங்க அவருக்கு. சார் இளமையா தான் சார் நான் கேக்குறேன். அதான் நான் சொன்னேன் பஸ். 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் கூடாது. என்னங்க நீங்க டைட்டில் வேணா போட்டுக்கோங்க.
ஆமா, நான் எப்பவுமே யங் தான் பாஸ், வயசு ஆகாது எனக்கு. இப்ப அங்கிள் சொன்னதே நான் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க போறேன். ஆமா சார் சொல்ல முடியாது. ஆலியா வந்து பெரிய ஆளு, என்னோட ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும். சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர் அடிச்சா கலக்கிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா, வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார், எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு நல்ல சிறந்த நடிகை, எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் சொன்னா ஐ வுட் கால் ஒன்லி ராதிகா. சார் இந்த படத்துல நீங்க ஆலியா கூட டூயட் பாடுறது இருக்கட்டும், இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்துல ஆடல பாஸ். இல்ல இந்த படத்துல இல்ல சார், இந்த ஹீரோயினோட பாடுனீங்களான்னு கேக்குறேன். இல்லையா, இந்த ஸ்ரீஜா ரோஸோட இன்னும் அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக, நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதான் கேட்டேன். தெரியல பாஸ், எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வில்லங்கத்தை என்ன இருக்கு அதிக பாஸ், என் கூட இருக்க கனவுலாம் எனக்கு வராது. சரி சார். முதல்ல ஹீரோக்கு கனவு வராது பாஸ், ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். சரி சார். சூரியவம்சம் 2 எஸ், எப்ப சார்? சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.